வணக்கம், நான் குணா மதிவாணன், சிம்பிளி கரண்ட் அஃபேர்ஸ்னுடைய ஃபவுண்டர் டைரக்டர். இன்றைக்கி நம்மளுடைய ஹிட்லஸ் சீரீஸில் நம்ம 2026-2027 பட்ஜெட் சமீபத்தில் நம்மளுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் பார்லிமெண்ட்டில் ப்ரெசென்ட் பண்ணாங்க இல்லையா, அந்த பட்ஜெட் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த பட்ஜெட்டை நம்ம முழுக்க யூபிஎஸ்சி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம டிஸ்கஷன் ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கும் சரி, மெயின்ஸ் எக்ஸாமுக்கும் சரி, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இதுக்கு முன்னாடி ஒரு 5 வீடியோ பட்ஜெட் பேசிக்ஸ்னு நான் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கலன்னா ஃபஸ்ட்டு அதை பாருங்கள், அதுக்கப்புறமா இந்த டிஸ்கஷனுக்கு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு ஹோலிஸ்டிக்காக நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். ஆனால் அதில் பேசிக் எக்கனாமிக் கான்செப்ட் நடத்தியிருக்கேன், சரிங்களா? இங்கே நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது அதை பேசிக்ஸ் நான் டச் பண்ண மாட்டேன். ஸோ அதை பார்த்துட்டு வாங்க. அதை பார்த்துட்டிங்கன்னா வெல் அண்ட் குட். யூஸ்வலாக ஒரு பட்ஜெட் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் டிஸ்கஸ் பண்ணணும், அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு 3 hours அது தேவைப்படும். இந்த ஒட்டுமொத்த 3 hours-ஐயுமே ஒரே வீடியோவில் கொடுக்கறதுல எனக்கு விருப்பம் இல்லை. நம்ம நல்லா டீட்டெயில்டாக முழுக்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம அதை அனலைஸ் பண்ணி படிக்க போகிறோம். ஸோ ஒரே வீடியோவில் பண்ணாமல் இந்த வாரம் ஃபுல்லாக, ஸோ இப்போலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பார்ட்டாக நான் இப்போ இந்த வீடியோவை நம்ம கன்வீனியன்ஸ்க்காக நான் பார்ட் ஏ அப்படின்னு நான் நேம் பண்ணிக்கிறேன், சரிங்களா? ஸோ பட்ஜெட்டை நம்ம ஒரு செக்ஷனாக பிரித்து நம்ம இந்த வாரம் ஃபுல்லாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம், ரைட்? ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இது எல்லாருமே பார்க்கலாம். யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் டெஃபினட்டாக இட் இஸ் கோயிங் டு பி யூஸ்ஃபுல். மற்ற ஜென்ரல் ஆடியன்ஸும் நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். கிளாஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸில், எக்கனாமிக்ஸில் உங்களுக்கு ஒரு கண்ட்ரோல் இல்லையா? 2026 ப்ரிலிம்ஸில் இதை நினச்சி நீங்கள் பயப்படுறீங்களா? ஏன்னா இந்த 2 சப்ஜெக்டையும் சேர்த்தாப்பில் உங்களுக்கு ஒரு 40-45 கொஸ்டின் கேட்டுருவாங்க. ஸோ இதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்க, ரொம்ப ஒரு ஃபுல் கிளாரிட்டியோட கண்ட்ரோல் பண்ணணும்னா நீங்கள் எங்களுடைய கோர்சஸை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ எங்களுடைய வெப்சைட் www.simplycurrentaffairs.com வந்தீங்கன்னா அங்கே கோர்சஸ் இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ்க்கு 75x75 அது இங்கிலீஷ் பேட்ச் மட்டும்தான். எக்கனாமிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் பேட்சும் இருக்குது, இங்கிலீஷ் பேட்ச் இருக்குது. தமிழ் பேட்ச் February 16 ஒரே ஒரு பேட்ச் தான், அதை நம்ம இப்போ லான்ச் பண்ணுறோம். நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஒரு பட்ஜெட்டுங்கிறது என்னங்க? அது ஒரு எஸ்டிமேட். எனக்கு இந்த வர வருஷம் எவ்வளோ வருமானம் வரும், அதை வச்சு எவ்வளோ செலவு பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட் தான் இந்த பட்ஜெட். அதை தான் நம்ம ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டுன்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா நீங்கள் கான்ஸ்டியூஷன் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே எங்கேயுமே பட்ஜெட்டுங்கிற வார்த்தையே இருக்காது. ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படி தான் சொல்லுவாங்க. இந்த ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது நான் சொன்ன மாதிரி அது ஒரு எஸ்டிமேட். எவ்வளோ பணம் வரப்போகுது, அந்த பணத்தை வச்சு எவ்வளோ செலவு பண்ண போகிறோம் அப்படிங்கிற எஸ்டிமேட் தான் ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸ். அது எவ்வளோ பணம் வரப்போகுது, எவ்வளோ செலவு பண்ண போகிறோங்கிறது எஸ்டிமேட்டை பார்லிமெண்ட்டில் ப்ரெசென்ட் பண்ணிடுவாங்க. இவ்வளோ செலவு பண்ணலாமா அப்படிங்கிற அப்ரூவல் பார்லிமெண்ட் தான் கொடுக்கணும். ஸோ ஒவ்வொரு மினிஸ்ட்ரியும் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த வருஷம் இவ்வளோ செலவு பண்ணலான் இருக்கோம், இந்தந்த ஸ்கீமுக்கெல்லாம் இவ்வளோ செலவு பண்ணலான் இருக்கோம் அப்படின்னு பார்லிமெண்ட் கிட்ட அப்ரூவல் கேட்பாங்க. அந்த அப்ரூவல் பார்லிமெண்ட் கொடுத்த பிறகு தான் நீங்கள் இந்த செலவு பண்ண முடியும். இதை தான் டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபினான்ஸ் பில். அதாவது ஒவ்வொரு பட்ஜெட்லேயுமே பார்த்திங்கன்னா எல்லோரும் ஆர்வமாக பார்க்குறது என்னவாக இருக்கும், ஏதாவது டேக்ஸில் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்களா, டேக்ஸ் ரேட்டை குறைக்கிறாங்களா, இல்லை டேக்ஸ் ரேட்டை ஏற்றுறாங்களா, இன்கம் டேக்ஸ் எவ்வளோ வரப்போகுது, மிடில் கிளாஸ்க்கெலாம் அந்த டேக்ஸஸ் மாற்றுறதுனால என்ன அட்வான்டேஜ் வரப்போகுது, இப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தான் ஆர்வமாக பார்ப்பாங்க இல்லையா? இப்படி டேக்ஸ் சம்மந்தமான விஷயங்கள், அதாவது நீங்கள் எந்தெந்த டேக்ஸை ஏற்றுறாங்க இல்லை குறைக்கிறாங்க, இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஃபினான்ஸ் பில் மூலியமாக தான் அறிமுகப்படுத்துவாங்க. ஸோ ஒரு பட்ஜெட்டில் நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் இந்த ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டையும் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. அது கூடவே இந்த பட்ஜெட்டுங்கிற என்டையர் ப்ராசஸ்க்குள்ளே உங்களுக்கு டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸும் வரும், ஃபினான்ஸ் பில் ப்ரெசன்டேஷனும் வரும். இது 3மே கான்ஸ்டிடியூஷன்லேயே கிளியராக சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 112, நீங்கள் டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 113, இந்த ஃபினான்ஸ் பில் பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 110 clause A, 110 clause 1 clause A, சரிங்களா? இப்படி இது 3 சமாச்சாரமுமே கான்ஸ்டியூஷன்லேயே இருக்குது. இந்த 3 டாக்குமெண்ட் இல்லாமல் இன்னொரு டாக்குமெண்ட்டும் இருக்குது. அது FRPM ஆக்ட் 2003ல் இந்த கவர்மெண்ட் ரொம்ப கடன் வாங்குறாங்க, எல்லா கவர்மெண்ட்டும். அந்த கடன்லாம் நம்ம குறைக்கணும்,
ஒரு அமௌண்ட்டுக்கு மேலே கடன் வாங்கிடக்கூடாது, அதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வரலான்னு கொண்டு வந்தது தான் இந்த FRBM ஆக்ட். அந்த FRBM சட்டத்தில் இந்த 3 டாக்குமெண்ட் இல்லாமல் இன்னொரு டாக்குமெண்ட்டும் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுதான் இந்த டாக்குமெண்ட் D, இந்த 4th டாக்குமெண்ட். அதில் அந்த 4th டாக்குமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 3 பார்ட் இருக்குங்க. அது என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சரிங்களா. இந்த மொத்தமாக இந்த 4 டாக்குமெண்ட், இந்த ABCD இருக்கு இல்லையா, இந்த 4 டாக்குமெண்ட் தான் நம்ம லிஸ்ட் ஆஃப் பட்ஜெட் டாக்குமெண்ட்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். இதை தான் ஃபினான்ஸ் மினிஸ்டர் பார்லிமெண்ட்டுக்கு ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. அப்போ இதெல்லாம் என்ன சார், இந்த ஈலேருந்து எல் இதெல்லாம் என்ன சார், இது எல்லாமே இந்த முதல் 4 டாக்குமெண்ட் இருக்கு இல்லையா, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக வர சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட். இங்கே பார்த்தீங்கன்னா இருக்கும் அதர் டாக்குமெண்ட்ஸ் அட் சீரியல் நம்பர் EFG to L. They are in nature of explanatory statements supporting the mandated documents. ஸோ நம்ம இந்த வீடியோவில் முதல்ல இந்த 4 டாக்குமெண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட் டாக்குமெண்ட் அதுதான் நமக்கு தெரியுமே சார், ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்னாலே அது வந்துட்டு நம்ம கவர்மெண்ட்டுக்கு வர வருமானம், கவர்மெண்ட்டுக்கு ஆகிற செலவு, அதுதான் டெஃபினட்டாக அதுதான். ஸோ ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது எஸ்டிமேட்டட் ரெசிப்ட், எஸ்டிமேட்டட் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ 2026-27 பட்ஜெட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் பட்ஜெட் எஸ்டிமேட்டுங்கிறது என்ன, எவ்வளோ வருமானம் வரும், எவ்வளோ செலவு நடக்கும் அப்படிங்கிற எஸ்டிமேட். அது மட்டுமா இருக்கும், இன்னும் 2 டேட்டா இருக்கும் இல்லையா, இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா. எந்த டேட்டெல்லாம் இருக்கும் சார், 2025-26, 2024-25. ஸோ 24-25 நமக்கு ஆக்சுவல் டேட்டா கிடச்சிரும். 25-26 நம்ம பட்ஜெட் எஸ்டிமேட் அப்புறம் ரிவைஸ் எஸ்டிமேட் இதையும் எடுத்துப்போம். ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். இங்கே எஸ்டிமேட்டட் ரெசிப்ட், எஸ்டிமேட்டட் எக்ஸ்பெண்டிச்சர் ஃபார் 26-27 ப்ளஸ் எஸ்டிமேட்ஸ் ஆஃப் 25-26. எஸ்டிமேட்ஸுங்கிறது பட்ஜெட் எஸ்டிமேட் அண்ட் ரிவைஸ் எஸ்டிமேட் ப்ளஸ் ஆக்சுவல்ஸ் ஆஃப் 24-25. ஸோ இந்த 3 இன்ஃபர்மேஷனும் இருக்கும். நம்ம பார்த்திங்கன்னா பட்ஜெட் பேசிக்ஸில் வீடியோலேயே இதுதான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் ரைட். சரி, இந்த பணம் உள்ளே வருது இல்லையா, கவர்மெண்ட்டுக்கு இந்த பணம் வருது இல்லையா, இவ்வளோ பணம் வருது இல்லையா, இந்த வர பணம் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் கிட்ட ஒரு 3 லாக்கர் இருக்குங்க. அது 3 ஃபண்டுன்னு சொல்லுவோம். ஒன்று பார்த்திங்கன்னா கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா, இன்னொன்று பார்த்திங்கன்னா கண்டிஜென்சி ஃபண்ட், இன்னொன்று பார்த்திங்கன்னா பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் சரிங்களா. ஒன்று கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா, இன்னொன்று கண்டிஜென்சி ஃபண்ட் ஆர் கண்டிஜென்சி ரிசர்வ்னு நம்ம சொல்லுவோம், இன்னொன்று பப்ளிக் அக்கௌண்ட்ஸ். இப்படி 3 லாக்கர் இருக்குன்னு இமேஜின் பண்ணிக்கோங்களேன். கவர்மெண்ட்டுக்கு வர பணத்தை இந்த 3 லாக்கரில் போடுவாங்க. ஸோ இந்த 3 லாக்கரில் எவ்வளோ பணம் போட போகிறாங்க, எந்தெந்த லாக்கர்லேருந்து எவ்வளோ பணம் எடுக்க போகிறாங்க, அந்த இன்ஃபர்மேஷனுமே இந்த ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கும் சரிங்களா. ஸோ இதுதான் AFS. சரி, நம்ம இந்த 3 ஃபண்டை பற்றியும் தெரிஞ்சுப்போம். ஏன்னா நம்ம படிக்கிறது எக்ஸாமில் கேள்வி வந்தால் ஆன்சர் பண்ணணும். ஸோ அப்போ நம்ம இந்த CFIனா என்ன, பப்ளிக் அக்கௌண்ட்ஸ்னால் என்ன, அதையும் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கலாம். ஸோ இதாங்க நம்பர்ஸ். நம்மளுடைய 2026-27 பட்ஜெட் டாக்குமெண்ட்டில் உங்களுக்கு இந்த நம்பர்ஸ் தான் இருக்க போகுது. இந்த நம்பர்ஸை பற்றி டீட்டெயில்டாக நம்ம நாளைக்கு பார்க்கலாம், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறதுங்கிறது இந்த 4 டாக்குமெண்ட்டை பற்றி ஒரு கிளாரிட்டி கிடச்சா நம்மளுக்கு போதும் இந்த வீடியோவில் ரைட். சார் அது என்ன சார், கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா, இதுதாங்க மெயின் ஃபண்டு. இந்த ஃபண்டில் தான் கவர்மெண்ட்டுக்கு வர டேக்ஸு, கவர்மெண்ட்டை கடன் வாங்கினாலும் சரி, கவர்மெண்ட்டில் ப்ராஃபிட் வந்தாலும் சரி, கவர்மெண்ட் சொத்தை விற்றாலும் சரி, எல்லா பணமும் இதுக்குள்ளே தான் போகும் சரிங்களா. இதுக்குள்ளே போன பணத்தை நீங்கள் வெளியே எடுக்கணும் அப்படின்னா பார்லிமெண்ட்டுடைய அப்ரூவல் வேணும். பார்லிமெண்ட்டை அப்ரூவ் பண்ணியே தீரணும் இதுக்குள்ளே இருக்கிற பணத்தை வெளியே எடுக்கணும்னா சரிங்களா. ஸோ ஆல் கவர்மெண்ட் மணி கோஸ் இன் ஹியர், டாக்ஸஸ், லோன், ரீபேமெண்ட், வாட் எவர், ஆல் ஸ்பெண்டிங் ஃப்ரம் திஸ் ஃபண்ட். அது பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்லிமெண்ட்ரி அப்ரூவல் இல்லாமல் நீங்கள் பண்ண முடியாது. ஸோ இந்த ஃபண்ட் பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 266, ஸோ கான்ஸ்டியூஷனில் ஆர்டிக்கல் 266 கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த ஃபண்ட் என்ன சார், இது கண்டிஜென்சி ஃபண்ட். இது ஒரு எமர்ஜென்சி ஃபண்டு, இது ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட்.
ஸோ எல்லா வாட்டியுமே நம்ம கவர்மெண்ட் கிட்ட இருந்து பார்லிமெண்ட் கிட்ட இருந்து அப்ரூவல் வாங்கின பிறகு தான் செலவு பண்ணணும்னா இப்போ ஒரு டிசாஸ்டர் வருதுன்னு வச்சுப்போமே, ஒரு எமர்ஜென்சி இருக்குன்னு வச்சுப்போமே, கவர்மெண்ட்டுக்கு உடனே காசு வேணும் அப்படின்னு இதுக்காக பார்லிமெண்ட் எல்லாம் லோக்சபா ராஜ்யசபா மெம்பர்ஸ்லாம் எல்லாரும் கூப்பிட்டு வர வச்சு அவங்க பாஸ் பண்ண வச்சு டைம் எடுக்கும் இல்லையா. ஸோ ஒரு எமர்ஜென்சிக்காக ஒரு ஃபண்ட் வச்சுருக்காங்க. இந்த ஃபண்டில் ஒரு 30,000 கோடி போட்டு வச்சுருக்காங்க. சரிங்களா, ஒரு 30,000 crores போட்டிருக்காங்க. எதுக்கு? இது பிரசிடென்ட் கையில் தான் இருக்கும், பிரசிடென்ட்டோட டிஸ்போசலில் தான் இருக்கும். ஏதாவது ஒரு அன்ஃபோர்சின் எக்ஸ்பென்ஸ் இருக்குன்னா அந்த பணத்தை யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ண பிறகு பார்லிமெண்ட் கிட்டேருந்து அப்ரூவல் வாங்கணும். யூஸ் பண்ணியாச்சு, ஃபைனலாக பார்லிமெண்ட் ஒப்புதல் கொடுக்கணும். ஸோ பார்லிமெண்ட் ஒப்புதல் கொடுத்த பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ இது காலி ஆகிடும். இப்போ இந்த பணத்தை யூஸ் பண்ணிட்டாங்க, ஒரு டிசாஸ்டருங்க, ஒரு பெரிய டிசாஸ்டர், 30,000 கோடியில் ஒரு 10,000 கோடி செலவு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோமே. அப்புறம் பார்லிமெண்ட் திருப்பி கூடுன பிறகு அப்ரூவல் கொடுத்துடணும். அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா இருக்கு இல்லையா, அங்கேருந்து ஒரு 10,000 கோடியை தூக்கி இந்த ஃபண்டில் போட்டு வச்சுருவாங்க. ஏன்னா மைனஸ் ஆகிடுச்சு இல்லையா, 10,000 கோடி, இப்போ 20,000 crores தான் உங்களுக்கு அந்த ஃபண்டில் இருக்குது. ஸோ பார்லிமெண்ட் கூட்டின பிறகு ஒரு 10,000 கோடி இங்கேருந்து வெளியே எடுத்து கண்டிஜென்சி ஃபண்டில் போட்டு வச்சுடுவாங்க. ஸோ அதில் ஒரு 30,000 crores பணம் உள்ளே போய் உட்காந்துருக்கும். ரைட், இது பிரசிடென்ட்டுடைய டிஸ்போசலில் இருக்கும். அதை யூஸ் பண்ண பிறகு பார்லிமெண்ட் கிட்டது அப்ரூவல் நம்ம வாங்கிக்கணும். சரிங்களா. அடுத்த அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா பப்ளிக் அக்கௌண்ட்ஸ். ஸோ இங்கே அந்த ஃபண்டில் பார்த்தீங்கன்னா, அந்த லாக்கரில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோட காசுலாம் இருக்காது. கவர்மெண்ட்டுக்கு வர வருமானம், கவர்மெண்ட்டுக்கு அதெல்லாம் இவ்வளோ போட மாட்டாங்க. வேறு ஒருத்தருடைய பணம் தான் போடுவாங்க. யார் பணம்? இப்போ பிஎஃப் கான்ட்ரிபியூஷன் வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் கான்ட்ரிபியூஷன் இருக்கு இல்லையா, அந்த பணம்லாம் கவர்மெண்ட் மெயின்டைன் பண்ணும். ஒரு ஸ்மால் சேவிங் ஸ்கீம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்லாம், அந்த பணத்தெல்லாம் கவர்மெண்ட் மெயின்டைன் பண்ணும். ஸோ இப்படி இது இன்னொருத்தருடைய பணம், கவர்மெண்ட் பணம் இல்லை. கவர்மெண்ட் ஒரு லாக்கர் ஃபெசிலிட்டி மட்டும்தான் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ இந்த பணம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு 10 வருஷம் கழிச்சு இந்த பணத்தை நான் வித்ட்ரா பண்ணலாம். கவர்மெண்ட் கிட்ட கேட்டால் கவர்மெண்ட் அந்த பணத்தை திருப்பி கொடுக்கணும். அப்போ அந்த பணத்தை வெளியே எடுக்கிறதுக்கெலாம் பார்லிமெண்ட் கிட்ட இருந்து அப்ரூவல்லாம் வாங்க தேவையில்லை. ஏன்னா இது கவர்மெண்ட் பணமே கிடையாது. என் பணம் நான் கவர்மெண்ட் கிட்ட கொடுக்குறேன், கவர்மெண்ட் எனக்கு கேட்கும்போது திருப்பி கொடுக்குறாங்க. ஸோ கவர்மெண்ட் திருப்பி கொடுக்கும்போது மற்ற ஃபண்ட்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்லிமெண்ட்ரி அப்ரூவல் இருக்குல்ல, இதுக்கு அப்ரூவல் கிடையாது. ஆனால் ஒருவேளை கவர்மெண்ட், இதில் நிறையா பணம் இருக்குது, கவர்மெண்ட்டுக்கு பற்றாக்குறை, காசு தேவைப்படுது, இங்கேருந்து பணத்தை கொஞ்சம் கவர்மெண்ட் கடனாக வாங்கணும்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுப்போமே, அப்போ பார்லிமெண்ட் கிட்டேருந்து அப்ரூவல் தேவை. If the government wants to borrow money from this account, it needs parliamentary approval. Article 266, Clause 2. Right? Clear? So, இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம்? இது வரைக்கும் பார்த்தது இது என்னங்க, ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், அதை தான் பார்த்துருக்கோம். அடுத்தது டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸ். ஸோ டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸுங்கிறது ஒன்றும் இல்லை. இப்போ இந்த பணம் பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர் இவ்வளோ பணம் வருது, அது இவ்வளோ பணம் செலவு பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த நம்பர்ஸ் பாருங்கள். ஸோ கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 2026-27 பட்ஜெட்டில் ஒரு 53,47,315 கோடி ரூபாவை செலவு பண்ணலான்னு இருக்காங்க. இந்த செலவை எதுக்கு பண்ண போகிறாங்க? நிறைய மினிஸ்ட்ரிஸ் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு மினிஸ்ட்ரிக்குமே இந்த பணத்தை பிரித்து கொடுப்பாங்க. அந்த மினிஸ்ட்ரிஸ் அந்த பணத்தை அவங்களுடைய டிபார்ட்மெண்டல், அவங்க டிபார்ட்மெண்ட் கீழே வர இனிஷியேட்டிவ்ஸ்க்கு செலவு பண்ணுவாங்க. இப்போ நான் தான் எஜுகேஷன் மினிஸ்டர்னு வச்சுப்போமே, இப்போ எனக்கு ஒரு 10,000 கோடி கொடுக்குறாங்கன்னு வச்சுப்போமே, அந்த பணத்தை இந்த ஸ்கீம்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணுவேன். இப்போது இந்த பணத்தை ஜஸ்ட் லைக் தட்லாம் என் மினிஸ்ட்ரி கொடுத்துட மாட்டாங்க. இப்போ நான் தான் எஜுகேஷன் மினிஸ்டர்னு வச்சுப்போம். ஸோ நான் வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ணணும் பார்லிமெண்ட் கிட்ட இங்கே பாருங்கள், எனக்கு ஒரு 10,000 கோடி தேவைப்படுது. இந்த 10,000 கோடியை நான் வந்துட்டு எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே நான் வந்துட்டு பெண்களுக்காக ஒரு ஹாஸ்டல் கட்டலான் இருக்கேன். ரைட், ஸ்கூலில் படிக்கிற ஒரு ஹையர் செகண்டரி படிக்கிற பசங்களுக்கு நான் ஹாஸ்டல் கட்டலான் இருக்கேன், இல்லை காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு ஹாஸ்டல் கட்டலான் இருக்கேன். நான் ஒரு ஸ்கீம் கொண்டு வரேன்னு வச்சுப்போமே, நான் ப்ரெசென்ட் பண்ணணும், என் டிமாண்டை நான் வைக்கணும். எனக்கு ஒரு 10,000 கோடி தேவைப்படுது, நான் டிமாண்ட் வைக்கும் பொழுது பார்லிமெண்ட் அதுக்கு ஒப்புதல் கொடுப்பாங்க. பார்லிமெண்ட் ஒப்புதல், அதுக்கு பேர் தான் டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸ். ஸோ டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸுங்கிறது என்ன? ஓவரால் எக்ஸ்பெண்டிச்சர் இவ்வளோ இருக்குது, ஒவ்வொரு துறைக்கும் தமிழில் மானிய கோரிக்கைன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு மந்திரியும் கோரிக்கை வைப்பாங்க. அந்த கோரிக்கையை சட்டமன்றம் தமிழ்நாட்டில் வச்சுப்போமே, பார்லிமெண்ட்டில் அங்கே லோக்சபா அவங்க பார்லிமெண்ட் வந்து அப்ரூவல் கொடுக்கணும். இந்த மாதிரி ஓகே இப்படின்னா நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்ட்டுன்னு. ஸோ இதுதான் அடுத்த பார்ட், டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸ். ஸோ ஆர்டிகல் 113 என்ன சொல்லுது? எனி கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஃப்ரம் தி மெயின் ட்ரெஷரி, அதாவது கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா, தட் ரிக்வயர்ஸ் அப்ரூவல் ஃப்ரம் லோக்சபா மஸ்ட் பி presented as demand for grants.
ரைட். ஸோ இதுதான் இந்த கரண்ட் பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 102 டிமாண்ட் வைக்க போகிறாங்க. ஒவ்வொரு துறையில் இருக்கிற மந்திரிகளும் கிட்டத்தட்ட 102 மொத்தமாக 102 டிமாண்ட் இருக்குது. அந்த டிமாண்டுக்கு ஒப்புதல் கொடுக்கணும் பார்லிமெண்ட் கொடுத்துருவாங்க, மெஜாரிட்டி இருக்காங்க, கொடுத்துருவாங்க. ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் பில். நான் சொன்னேன் இல்லையா, ஏதாவது ஒரு டேக்ஸுக்கு வந்துட்டு ஒரு சேஞ்ச் கொண்டு வராங்க, இல்லை புது டேக்ஸ் கொண்டு வராங்க, இல்லை டேக்ஸ் ஏதாவது அபாலிஷ் பண்ணுறாங்க, இல்லை ரேட்டை மாற்றுறாங்க, இது எல்லாமே ஒரு மணி பில்லில் ஆர்டிக்கல் 110 110 மூலயமா ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஸோ இது மூணுமே உங்களுக்கு இந்த பட்ஜெட் டாக்குமெண்ட்ஸில் வந்துடும். ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸ், ஃபினான்ஸ் பில். இது மூணுமே கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. ஆர்டிக்கல் 112, ஆர்டிக்கல் 113, ஆர்டிக்கல் 110. அடுத்து முக்கியமான டாக்குமெண்ட் வந்து ஒரு சட்டத்தின் மூலியமாக கொண்டு வந்தது FRBM ஆக்ட். அது என்ன சார் FRBM ஆக்ட்? 2003 ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி பட்ஜெட்ரி மேனேஜ்மெண்ட் ஆக்ட்னு கொண்டு வந்தாங்க. இந்த ஆக்ட் ஏன் கொண்டு வந்தாங்கன்னா, வருஷம் கவர்மெண்ட் கண்ட மேனிக்கு கடன் வாங்கிக்கிட்டே இருக்காங்க. இந்த கடன் வாங்கிக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம ரீபே பண்ண வேண்டிய அமௌண்ட்டும் அதிகமாகுது, வாங்கின கடனுக்கு வட்டியும் அதிகம் பே பண்ண வேண்டியதாக இருக்குது. நம்ம போன வீடியோவில் பட்ஜெட் பேசிக்ஸில் பார்த்திங்கன்னா ப்ரைமரி டெபிசிட் நடத்தியிருப்பேன். அதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணினேன், போன வருஷம் மட்டுமே கவர்மெண்ட் எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ்க்காக செலவு பண்ணுறாங்கன்ட்டுன்னு. ஆஃப் ஆல் த எக்ஸ்பெண்டிச்சர், எல்லா எக்ஸ்பெண்டிச்சர்லையுமே ஹையஸ்ட்டு அதிகமான செலவு எதுன்னு பார்த்தீங்கன்னா வட்டி கட்டுறது தான். அப்போது நம்ம இந்த கடன் வாங்கிறத குறைக்கணும். ஸோ கடன் வாங்கிறத குறைக்கணும், ஃபிஸ்கல் டெபிசிட்டை குறைக்கணும். அதே மாதிரி ரெவென்யூ டெபிசிட் அதையும் குறைக்கணும். நியாயமாக பார்த்தீங்கன்னா ரெவென்யூ டெபிசிட்லாம் இருக்கவே கூடாது. சம்பளம் கொடுக்கறதுக்கு, பென்ஷன் கொடுக்கறதுக்கு, சப்சிடிஸ் கொடுக்கறதுக்கெல்லாம் கவர்மெண்ட் கடன் வாங்கக்கூடாது. ஸோ ரெவென்யூ டெபிசிட்டுங்கிறது 0வாக தான் இருக்கணும். சரிங்களா? ஸோ இந்த FRBM ஆக்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, 2003 என்ன சொல்கிறாங்க, 2009 வரைக்கும் டைம் தரேன், அதுக்குள்ளே ஃபிஸ்கல் டெபிசிட்டை நீங்கள் 3% ஆஃப் ஜிடிபியாக ஆக்கிடுங்க, ரெவென்யூ டெபிசிட்டை 0 ஆக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 3% ஆஃப் ஜிடிபினா ஒன்றும் இல்லைங்க, இது எல்லாமே ஜென்ரலாக பட்ஜெட் டாக்குமெண்ட்ஸில் ஃபிகர்ஸ் எல்லாம் பர்சன்டேஜில் எழுதுவாங்க. 3%, 4%. அதை நீங்கள் டிஃபால்ட்டாக புரிஞ்சுக்கோங்க. 3% ஆஃப் ஜிடிபி. இப்போ ஜிடிபி, நம்ம நாட்டினுடைய ஜிடிபி ஒட்டுமொத்த வருமானங்கிறது 100 லட்சம் கோடின்னு வச்சுப்போம், 100 lakh crores வச்சுப்போம். இப்போ இங்கே 3%னா 3% ஆஃப் ஜிடிபி. அப்படின்னா கவர்மெண்ட்டுடைய கடன் 100 லட்சம் கோடி ஜிடிபி இருக்கிற பட்சத்தில் ஒரு 3 லட்சம் கோடிக்கு மேலே நீங்கள் வாங்கக்கூடாது அப்படின்னு சட்டம் 2003 FRBM சட்டம் சொல்லுது. அன்னைக்கு அந்த நாட்டினுடைய ஜிடிபி எவ்வளோ பெருசு இருக்கும். இப்போ 200 லட்சம் கோடினா இங்கே 6 லட்சம் கோடி வாங்கலாம், 300 லட்சம் கோடினா நீங்கள் 9 லட்சம் கோடி வாங்கலாம் அந்த ஜிடிபிக்கு ஏற்ற மாதிரி. ஆனால் அதிகபட்சம் 3%க்கு மேலே வாங்காதீங்க அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ரெவென்யூ டெபிசிட்டுமே 0 ஆக்கிடுங்க. இது எப்போ போல் 2009க்குள்ளே. அதே மாதிரி இந்த RBI கிட்டேருந்து கடன் வாங்குறதெல்லாம் நீங்கள் வந்துட்டு 0 பண்ணுங்கள். அவங்க கேட்டால் கொடுத்துருவாங்க, பிரைம் மினிஸ்டர் கேட்டால் RBI கொடுக்க மாட்டாங்களா என்ன? ரைட். இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்னு அவுட்ஸ்டாண்டிங் டெப்ட், ஏற்கனவே இருக்கிற கடனெல்லாம் நீங்கள் குறைச்சிக்கிட்டே வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எந்த டார்கெட்டையும் நம்ம அச்சீவ் பண்ணலை. ஆனால் அந்த FRBM ஆக்ட் இந்த மாதிரி டார்கெட் கொண்டு வரும்போது இன்னொன்று சொன்னாங்க. எப்படி ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து அந்த ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரெசென்ட் பண்ணுறாங்களோ, அந்த டாக்குமெண்ட் ப்ரெசென்ட் பண்ணும்பொழுது இன்னொரு 3 டாக்குமெண்ட் ப்ரெசென்ட் பண்ணணுங்கிறாங்க. என்ன 3 டாக்குமெண்ட்? ஒன்று மேக்ரோ எக்கனாமிக் ஃப்ரேம்வொர்க் ஸ்டேட்மெண்ட், அடுத்தது மிட் டேர்ம் ஃபிஸ்கல் பாலிசி ஸ்டேட்மெண்ட், அடுத்தது மிட் டேர்ம் ஃபிஸ்கல் பாலிசி ஸ்ட்ராட்டஜி ஸ்டேட்மெண்ட். இந்த மாதிரி 3 ஸ்டேட்மெண்ட் இந்த FRBMங்கிற ஹெட்டிங்குள்ளே, FRBM டாக்குமெண்ட்டுங்கிற ஹெட்டிங்குள்ளே இது 3த்தையும் ப்ரெசென்ட் பண்ணுங்கள். அதாவது பட்ஜெட்டில் அப்போ ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் புரிஞ்சிக்க முடியுது, டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸ் புரிஞ்சிக்க முடியுது, அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் பில் அதையும் புரிஞ்சிக்க முடியுது. இது எல்லாமே கான்ஸ்டியூஷனில் இருக்குது. இது இல்லாமல் ஒரு FRBM டாக்குமெண்ட், அந்த டாக்குமெண்ட்டில் 3 டாக்குமெண்ட் இருக்குது. மேக்ரோ எக்கனாமிக் ஃப்ரேம்வொர்க்ங்கிறது ஒன்றும் இல்லைங்க. ஃபினான்ஸ் மினிஸ்டர் ப்ரெசென்ட் பண்ணும்பொழுது
பார்லிமெண்ட்டில் நாட்டினுடைய ஜிடிபி எப்படி இருக்குது, நாட்டினுடைய இன்ஃப்ளேஷன் எப்படி இருக்குது, நாட்டினுடைய எக்ஸ்போர்ட் இம்போர்ட்லாம் எப்படி இருக்குது, இப்படின்னு மேக்ரோ எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸை ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. மிட் டேர்ம் ஃபிஸ்கல் பாலிசி ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது என்னென்னா ஒரு 3 வருஷத்துக்கு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க கவர்மெண்ட். இப்போது இது 2026-27 பட்ஜெட் இல்லையா, கரண்ட் இயருங்கிறது 2025-26 அதுன்னு முடியலை. 2026-27, 2027-28 இப்படி ஒரு 3 வருஷம் கரண்ட் இயரையும் சேர்த்து என்னென்னா ஒரு 4 விஷயத்துக்கு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. என்னது? ஃபிஸ்கல் டெபிசிட், ரெவன்யூ டெபிசிட், டேக்ஸ் டு ஜிடிபி ரேஷியோ, அதே மாதிரி டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் டெப்ட். ஒன்று ஒன்றா பார்ப்போம். இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்களாம் எனக்கு மென்டரிங்க்கு வரீங்கன்னு வச்சுப்போம் என்கிட்ட. அப்போ நீங்களாம் என்ன சொல்கிறீங்க, இது வரைக்கும் 3 டெஸ்ட்டு முடிஞ்சு போச்சு சார், அதெல்லாம் விடுங்க, அடுத்த பாருங்கள் 4வது டெஸ்ட்டு, 5வது டெஸ்ட்டு, 6வது டெஸ்ட்டு. நான் ஜிஎஸ்சில் வந்துட்டு 70 மார்க் வாங்குவேன், T4ல், T5ல் 80, T6ல் 90, அதே மாதிரி சிசேட் எல்லாத்துலேயுமே நான் வந்து 80 வாங்குவேன். இந்த மாதிரி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அடுத்து வரப்போகிற ஒரு 3 வருஷத்துக்குன்னு வச்சுக்கலாம், 3 டெஸ்ட்டுக்குன்னு வச்சுக்கலாமே. இந்த மாதிரி கவர்மெண்ட்டும் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. எப்படி? ஃபிஸ்கல் டெபிசிட் நான் குறைப்பேன், இவ்வளோ குறைப்பேன். ரெவன்யூ டெபிசிட் நான் இவ்வளோ குறைப்பேன். டேக்ஸ் டு ஜிடிபி ரேஷியோ, அதாவது கவர்மெண்ட்டுடைய டேக்ஸ் அஸ் அ பர்சன்டேஜ் ஆஃப் ஜிடிபி. இப்போ ஜிடிபி டேக்ஸ் டு ஜிடிபி ரேஷியோ பார்த்தீங்கன்னா, இப்போ ஜிடிபி வந்துட்டு ஒரு 100 லட்சம் கோடி வச்சுப்போம், டேக்ஸ் 10 லட்சம் கோடின்னு வச்சுப்போம். அப்போ டேக்ஸ் டு ஜிடிபி ரேஷியோங்கிறது 10% ஆகிடும். டேக்ஸ் ரெவன்யூ ஒரு 10 பாருங்கள், ஜிடிபி 100 லட்சம் கோடி சொன்னேன், டேக்ஸ் டு ஜிடிபி, டேக்ஸ் 10 ரூபா, ஜிடிபி 100 ரூபா, அப்படின்னா 0.1 10%. ரைட்? இப்போது டேக்ஸ் டு ஜிடிபி ரேஷியோங்கிறது ஒன்றும் இல்லை, டேக்ஸ் ரெவன்யூ வச்சுப்போமே. டேக்ஸ் ரெவன்யூ எப்படி இம்ப்ரூவ் பண்ணுவீங்க அப்படிங்கிறது 3 வருஷத்தை டார்கெட். டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் டெப்ட், கடன், ஒட்டுமொத்த கடன் சுமை, பல வருஷங்களாக வாங்கின கடன் சுமை இருக்கு இல்லையா, அதை எப்படி குறைப்பீங்க இப்படின்னு ஒரு மிட் டேர்ம் ஃபிஸ்கல் பாலிசி ஸ்டேட்மெண்ட்டை பப்ளிஷ் பண்ணணும். அது மட்டும் பண்ணால் பத்தாது, அதுக்கு ஸ்ட்ராட்டஜி எல்லாம் ரைட்டு, எப்படி குறைப்பீங்க ஸ்ட்ராட்டஜியும் சொல்லுங்கள். நீங்கள் டெஸ்ட்டில் மார்க் வாங்குறதுலாம் ரைட்டு, ஆனால் எப்படி வாங்குவீங்கன்னு சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுவீங்க உடனே நான் காலை சீக்கிரம் எழுந்து படிப்பேன், நிறைய எம்சிக்யூ சால்வ் பண்ணுவேன், பிவைக்யூ சால்வ் பண்ணுவேன், அப்படி அந்த மாதிரி உங்கள் ஸ்ட்ராட்டஜியும் கொடுக்கணும். ஸோ இந்த 3 டாக்குமெண்ட்டுமே எஃப்ஆர்பிஎம் ஆக்ட் சப்மிட் பண்ண சொல்லுது. சரிங்களா? 2018 இந்த எஃப்ஆர்பிஎம் ஆக்டுக்கு சில அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க, சில சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க. அந்த சேஞ்சஸின் படி இந்த மாதிரி 3 வருஷத்துக்கு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு 2 வருஷத்துக்கு கொடுத்தா போதும். அதே மாதிரி எஃப்டி, ஆர்டி இதெல்லாம் சேர்த்து ப்ரைமரி டெபிசிட் அதுக்கும் நீங்கள் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ எஃப்ஆர்பிஎம்மின் படி எஃப்ஆர்பிஎம் ஆக்ட் கொடுத்துருக்கேன், நீங்கள் படித்து பாருங்கள், உங்களுக்கு புரியும். மேக்ரோ எக்கனாமிக் ஃப்ரேம்வொர்க் ஸ்டேட்மெண்ட் இதுதாங்க கொடுத்தாங்க. இந்த பட்ஜெட்டுக்கான ஸ்டேட்மெண்ட் இதுதான். பாருங்கள், ஜிடிபி எப்படி இருக்குது, நம்மளுடைய இன்ஃப்ளேஷன் எப்படி இருக்குது, டபிள்யூபிஏ, சிபிஐ, நம்மளுடைய இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எப்படி இருக்குது, ஃபாரெக்ஸ் எப்படி இருக்குது, கவர்மெண்ட் ஃபினான்ஸ் எப்படி இருக்குங்கிற ஓவரால் மேக்ரோ எக்கனாமிக் இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா சொன்ன இல்லையா, ஃபிஸ்கல் டெபிசிட், ரெவன்யூ டெபிசிட், ப்ரைமரி டெபிசிட், டேக்ஸ் ரெவன்யூ, நான் டேக்ஸ் ரெவன்யூ, சென்ட்ரல் கவர்மெண்ட் டெப்ட், இதை நீங்கள் எப்படி குறைக்க போகிறீங்க, எப்படி ஏற்ற போகிறீங்க அப்படிங்கிற விஷயமும் உங்களுக்கு அந்த ஃபிஸ்கல் பாலிசி ப்ளஸ் இந்த ஸ்ட்ராட்டஜி ஸ்டேட்மெண்ட் அதையுமே கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாம் சேர்ந்தது தான் பட்ஜெட். இது எல்லாமே சேர்ந்தது தான் பட்ஜெட். ரைட்? உங்களுக்கு இது கிளியராக புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். என்ன டவுட்ஸ்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நாளைக்கு வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த நம்பர்ஸை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். சரிங்களா? இந்த நம்பர்ஸை வச்சு நம்ம அனலைஸ் பண்ணலாம். இந்த டெபிசிட்ஸ்லாம் எப்படி வருஷம் எப்படி மூவ் ஆகிருக்கு அந்த ட்ரெண்டை பார்க்கலாம். கவர்மெண்ட்டுக்கு வர டேக்ஸ் ரிசிப்ட்ஸ் சோர்ஸஸ் என்னென்னு பார்க்கலாம். கவர்மெண்ட்டுக்கு ₹1 வருதுன்னா அது எங்கேருந்து வருது, ₹1 செலவாகுதுன்னா அது எங்கெல்லாம் செலவாகுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ஒட்டுமொத்த எக்ஸ்பெண்டிச்சர், ஓகே எஜுகேஷனுக்கு எவ்வளோ போட்டிருக்காங்க, ஹெல்த்துக்கு எவ்வளோ அலோகேட் பண்ணுறாங்க, இப்படிங்கிற ஒட்டுமொத்த எக்ஸ்பெண்டிச்சர் பேட்டர்ன் இது எல்லாத்தையுமே இந்த நிறைய இன்ஃபோகிராஃபிக்ஸோட நம்ம இது நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். அப்போ நாளைக்கு மறுநாள் என்ன பண்ண போகிறோம், சரி இப்போ இந்த பணத்தெல்லாம் இந்த ஹெட்டிங்க்கு செலவு பண்ண போகிறாங்கிறது நாளைக்கு பார்க்க போகிறோம். நாளைய மறுநாள்லேருந்து அந்தந்த ஹெட்டிங்கில் எதுக்கெல்லாம் செலவு பண்ண போகிறாங்க, என்னென்ன ஸ்கீம்ஸ் லான்ச் பண்ணுறாங்க, இல்லை பழைய ஸ்கீமுக்கு எவ்வளோ பணம் ஒதுக்குறாங்க, இந்த இன்ஃபர்மேஷன்
அவ்வளோ எவ்வளோ பணம் ஒதுக்குறாங்கிறது நம்ம முக்கியம் இல்லை. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு எது முக்கியம்னா, இந்தந்த ஸ்கீமுக்கெல்லாம் பணம் கொஞ்சம் ஏற்றுறாங்களா, இந்த மாதிரி புது புது ஸ்கீம்லாம் கொண்டு வராங்களா, அப்போது எந்தெந்த ஸ்கீமை பட்ஜெட்டில் மென்ஷன் பண்ணுறாங்க, என்னென்ன புது இனிஷியேட்டிவ் பட்ஜெட்டில் கொண்டு வராங்க, இதுதான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ப்ரிலிம்ஸ்க்கும் முக்கியம், மெயின்ஸ்க்கும் ரொம்ப முக்கியம். ஸோ அதை நம்ம நாளைய மறுநாள்லேருந்து அந்த வீடியோவில் பார்க்கலாம். ரைட்? உங்களுக்கு என்ன ஃபீட்பேக்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. உங்கள் ஃபீட்பேக் தான் எங்களுடைய ரியல் மோட்டிவேஷன். ரைட்? உங்களை நான் அடுத்த வீட்டில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் குணா மதிவாணன்.